चतुष्षष्ट्या तन्त्रैः सकलमतिसन्धाय भुवनम् स्थितस्तत्तः सिद्धे प्रसवपरतन्त्रैः पशुपतिः पुनस्त्वन्निर्बन्धात् अखिलपुरुषार्थैकघटना स्वतन्त्रं ते तन्त्रम् क्षितितलमवातीतरदिदम् शिवशक्तिः कामक्षितिरथरविशीतकिरणः स्मरोहंसश्चक्रस्तदनु च परामारहरयः अमीहृल्लेखाभिस्तिसृभिरवसानेषु घटिता भजन्ते वर्णास्ते तव जननि नामावयवताम् स्मरं योनिं लक्ष्मीं त्रितयमिदमादौ तव मनोः निधायैके नित्ये निरवधि महाभोगरसिकाः भजन्ते त्वां चिन्तामणि गुणनिबद्धाक्षवलयाः शिवाग्नौ जुह्वन्तः सुरभिघृत धाराहुतिशतैः शरीरं त्वं शम्भो शशिमिहिरवक्षोरुहयुगम् तवात्मानं मन्ये भगवति नवात्मानमनघम् अतः शेषशेषीत्ययमुभय साधारणतया स्थितः सम्बन्धो वां समरसपरानन्दपरयोः मनस्त्वं व्योमत्वं मरुदसि मरुत्सारथिरसि त्वमापस्त्वं भूमेस्त्वयि परिणतायां नहि परम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृशे तवाज्ञाचक्रस्थं तपनशशिकोटिद्युतिधरम् परं शम्भुं वन्दे परिमिलितपार्श्वं परचिता यमाराध्यन् भक्त्या रविशशिशुचीनामविषये निरालोके लोके निवसति हि भालोकभुवने विशुद्धौ ते शुद्ध स्फटिकविशदं व्योमजनकम् शिवं सेवे देवीम् अपि शिवसमानव्यवसिताम् ययोः कान्त्यायान्त्याः शशिकिरणसारूप्यसरणेः विधूतान्तर्ध्वान्ता विलसति चकोरीव जगति समुन्मीलत्संवित्कमलमकरन्दैकरसिकम् भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्
यदा लापातष्टादश गुणितविद्या परिणतिः यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव तव स्वाधिष्ठाने हुतवहमधिष्ठाय निरतं तमीडे संवर्तं जननी महतीं तां च समयाम् यदा लोके लोकान् दहति महती क्रोधकलिते दयार्द्राया दृष्टेश् शिशिरमुपचारं रचयति तटित्वन्तं शक्त्या तिमिरपरिपन्थिस्फुरनया स्फुरन्नानारत्ना भरणपरिणद्धेन्द्रधनुषम् तव श्यामं मेघं कमपि मणिपूरैकशरणं निषेवे वर्षन्तं हरमिहिरतप्तं त्रिभुवनम्. சௌந்தரிய லகரி விளக்கம். ஸ்லோகம் 31. ஸ்ரீ அகில புருஷார்த்தைக்க கடனாயை நமக. ராஜவஷ்யம். ஸ்ரீ தேவியின் பஞ்சதசி என்னும் சாஸ்திரம். ஹே பராசக்தி தாயே, பரமசிவன் பலவிதமான சித்திகளை தரக்கூடிய 64 தந்திரங்களால் உலகத்தை ஏமாற்றிவிட்டு பேசாமல் இருந்து விட்டார். ஆனால் அவரே நீ செய்த நிர்பந்தத்தால் அந்த 64 தந்திரங்களாலும் அடையக்கூடிய பிறவி பயன்களையெல்லாம் ஒருங்கே தரக்கூடிய பஞ்சதசி என்னும் முக்கியமான உன்னுடைய தந்திரத்தை இப்பூவுலகில் வெளியிட்டார். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் ராஜவசியமும் பொன் பொருள் மனைவி மக்கள் வீடு வாகனம் போன்ற சகலவிதமான செல்வங்களும் உண்டாகும். நிவேதனம் பால் தேன் பழம். ஸ்லோகம் 32. ஸ்ரீ ஜனன்யை நமக. தங்கம் செய்யும் வழி அறிய. தேவியை குறிக்கும் மந்திரம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பங்கஜாட்சரி என்னும் மகா திரிபுர சுந்தரி மந்திரத்தில் அமைந்த அக்ஷரங்கள் சிவன் சக்தி காமன் என்ற சொற்களால் ரகசியமாக விளக்கப்படுகின்றன. அதாவது சிவன் க, சக்தி ஏ, காமன் ஈ, க்ஷிதி ல, ரவி ஹ, சீதகிரணன் ச, ஸ்மரன் கா, ஹம்சம் ஹா, சக்ரன் ல, பரா மார ஹரயக ச க ல. 3 ஹிருல் லேக்கைகள், 3 ஹ்ரீங்காரங்கள் ஆக இந்த 15 அக்ஷரங்களும் மகா திரிபுர சுந்தரி மகா மந்திரத்தின் பகுதிகள் ஆகின்றன. காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் செப்பை தங்கமாக மாற்றும் சக்தி ஏற்படும் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததற்கு மேலாக அதிக லாபம் உண்டாகும். நிவேதனம் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, தயிர் சாதம். ஸ்லோகம் 33. ஸ்ரீ நித்யாயை நமக. செல்வம் செழிக்க. தேவியை பற்றிய மந்திரம். இந்த ஸ்லோகத்தில் சௌபாகிய பஞ்சதசி என்னும் மந்திரம் சங்கேதமாக கூறப்படுகிறது. ஹே பராசக்தியே, புண்ணியவான்களான சில யோகிகள் தமது கையில் தாமரை மணிமாலையை தரித்து முறையே காம யோனி லக்ஷ்மி பீஜாட்சரங்களான க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்னும் பீஜாட்சரங்களையும் முன் சொன்ன மந்திரத்துடன் சேர்த்து சௌபாகிய பஞ்சதசி என்னும் இந்த மந்திரத்தை திரிகோணாகாரமாகிய சிதக்னியில் பசு நெய்யினால் ஹோமம் செய்து உன்னத திருப்தி செய்விக்கிறார்கள். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் செல்வம் மென்மேலும் வளரும்
மற்றும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் பொழுது நம் கையில் மூடி வைத்துக் கொள்ளும் பணத்தை போல 10 மடங்கு பணம் அதிகமாக கிடைக்கும். நிவேதனம் தேன், வெண்பொங்கல், சித்ரான்னம். ஸ்லோகம் 34. ஸ்ரீ பகவத்யை நமக. சந்தேகம் நீங்க. சக்தி சிவ சமத்துவம். ஹே பகவதி, ஆனந்த பைரவியான நீ ஆனந்த பைரவனான பரமசிவனுக்கு சரீரமாக காணப்படுகிறாய். அந்த ஆனந்த பைரவனின் உருவமும் உன் உருவமாக காணப்படும். ஆகவே யோசித்தால் உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள சேஷி பாவம், ஒருவர் சரீரமாகவும் மற்றொருவர் ஆன்மாவாகவும் இருத்தல் சமமே என்று தோன்றுகின்றது. காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கும். மற்றும் ஜலோதரம், தீராச்சளி, சீத்தல ஜுவரம் போன்ற சகல ஜல ரோகங்களும் நீங்கும். நிவேதனம் நெய்யில் கலந்த மிளகு பொடி, தேன். ஸ்லோகம் 35. ஸ்ரீ சிவ யுவத்யை நமக. மார்பு நோய் நீங்க. சகல தத்துவ ரூபிணி. தாயே, நீயே மனம், நீயே ஆகாசம், நீயே வாயு தத்துவம், நீயே அக்னி தத்துவம், நீயே ஜல தத்துவம், நீயே பூமி தத்துவம். நீ உலகமாக மாறிய போது உன்னை காட்டிலும் வேறொரு பொருள் இல்லை. நீயே உன்னை ஆனந்த பைரவனின் உருவமாகிய உலகமாக மாற்றிக்கொள்வதற்காக சிவபெருமானின் பத்தினி என்னும் நிலையை தரிக்கின்றாய். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் மார்பு நோய் நீங்கும். க்ஷயரோகம் என்னும் காச நோயும் நீங்கும். கடுக்காயில் ஜபம் செய்து அதை நீரில் உரைத்து சாப்பிடச் செய்யவும். நிவேதனம் பாயசம், தேன், சர்க்கரை. ஸ்லோகம் 36. ஸ்ரீ தேவியை நமக. பயங்கர ரோகங்கள் நீங்க. தேவியின் ஆக்ஞா சக்கர பிரபாவம். ஹே பகவதி, உன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தில் ஒளிர்கின்றவனும் கோடி சூரிய சந்திரர்களின் காந்தியை தரிப்பவனும் சகுண நிர்குண சக்திகளின் இடது பக்கத்தில் தாங்குபவனுமான காமேஸ்வரனை நான் வணங்குகின்றேன். அந்த காமேஸ்வரனை பக்தியோடு தியானிப்பவன் சூரியன், சந்திரன், அக்னி இவர்களுடைய ஒளிகள் பரவாததான பரஞ்சோதிமயமான உன்னுடைய சாயுச்சிய பதவியில் வசிப்பான். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் சாதாரண நோய்களும் தீராத நோய்களும் தீரும். பிரம்ம ராட்சஸ் பிடித்தவர்களை அது விட்டு ஓடிவிடும். ஸ்லோகத்தை ஜலத்தில் எழுதச் செய்து ஸ்நானம் செய்விக்கவும். நிவேதனம் பாயசம், வடை, அதிரசம். ஸ்லோகம் 37. ஸ்ரீ தேவியை நமக. பிசாசு பீடை நீங்க. விஷுத்தி சக்கரத்தின் மகிமை. தாயே, உன்னுடைய விஷுத்தி என்னும் சக்கரத்தில் சுத்தமான ஸ்படிகம் போல் பிரகாசிப்பவனும் ஆகாச தத்துவத்திற்கு காரணமாகவும் உள்ள பரமசிவனையும் அவனோடொத்த எண்ணம் உள்ளவளான உன்னையும் வணங்குகிறேன். சந்திர கிரணத்தையொத்த உங்கள் இருவருடைய காந்தியினால் அஞ்ஞானம் என்னும் இருள் நீங்க பெற்ற உலகம் சக்கோர பக்ஷி போல் இருக்கிறது. இருள் நீங்கினால் சக்கோரங்கள் கண்தறிந்து ஒன்றோடொன்று சேரும் என்பது கவி மரபு. காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 5000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் பேய், பிசாசு, பூத்தம், பிரம்மராட்சஸ் போன்றவை நீங்கிவிடும். நிவேதனம் உளுந்து வடை, பாயசம், தேங்காய், பழம். ஸ்லோகம் 38. ஸ்ரீ கீர்தேவியை நமக. குழந்தைகள் நோய் நீங்க. அநாகத சக்கர மகிமை. ஹே பகவதியே, நான் 2 ஹம்சங்களை வணங்குகிறேன். அவை நன்கு மலர்ந்த ஞானமாகிய தாமரை மலரில் ஆனந்தம் என்னும் தேனை பருகுபவை. அவை மகான்களின் மனத்தில் சஞ்சரிப்பவை. அவைகள் எழுப்பும் தொனியிலிருந்து 14 கலைகளும் தோன்றுகின்றன. இந்த ஹம்சங்கள் ஜலத்தையும் பாலையும் பிரித்து விடுவது போல தோஷத்தையும் குணத்தையும் பிரித்தெடுத்து விடுகின்றன. இங்கு ஹம்சங்களாக குறித்தது சக்தியும் சிவனுமே. காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 5000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலாரிஷ்டம் என்பது நீங்கி சுகமாகும். நிவேதனம் பழம், கற்கண்டு, திராட்சை போன்ற ஏதாவது. ஸ்லோகம் 39.
ஸ்ரீ ஜனன்யை நமக. துஸ்வப்ன தோஷம் நீங்க. சுவாதிஷ்டான சக்கர மகிமை. தாயே, உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் அக்னி தத்துவத்தை ஏற்று எப்பொழுதும் ஒளிர்கின்ற பிரளய காலத்து அக்னிமயனான காமேஸ்வரனையும் மகத் என்று கூறப்படுபவளுமான அந்த பராசக்தியையும் துதி செய்கிறேன். அந்த பரமசிவனின் பார்வையாகிய அக்னி உலகங்களை எரிக்கும் போது உன்னுடைய கருணை பொழியும் கட்டாட்சம் அல்லவா சீதோபச்சாரம் செய்து உலகங்களை காக்கின்றது. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினந்தோறும் 108 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் பயத்தை உண்டாக்கும் கெட்ட கனவுகள் நீங்கும். நிவேதனம் தேன், பால், பாயசம், பொங்கல். ஸ்லோகம் 40. ஸ்ரீ அத்ரி தனயாயை நமக. வருங்காலம் உணர. மணிப்பூரக சக்கர மகிமை. ஹே பகவதி, நீலமேக ரூபமான உனது சதாசிவ தத்துவத்தை நான் வணங்குகிறேன். அந்த மேகம் மணிப்பூரகம் என்னும் சக்கரத்தையே இருப்பிடமாக கொண்டது. அங்குள்ள இருளை அகற்றும் சக்தியாகிய மின்னல்களை உடையது. பற்பல வர்ணமுள்ள ரத்தினாபரங்களின் ஒளியாகிய வானவில்லுடன் கூடியது. காலாக்னி ருத்ரனால் தகிக்கப்படும் உலகையும் அமிர்த வருஷத்தால் குளிரச் செய்வது. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் வருங்காலத்தை அறியலாம். தாம் விரும்பிய பொருளை அடையும் வகையை கனவில் காணலாம். நிவேதனம் பால், பாயச அமுதமும் தாம்பூலமும்.